ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி எலிமினேஷன் பற்றி. அது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம சேனல்லே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பிரஜின் எலிமினேட் ஆகிருக்கிறாரு. பிரஜின் எலிமினேட் ஆன எதிர சாந்திராக்கு சரியான கஷ்டமாயிருச்சு. ஏற்கனவே காரில் கூப்பிட்டுட்டு போய் இது பண்ணதே ரொம்ப அழுது ரொம்ப இது பண்ணாங்க. அதே ரொம்ப பேசு பொருளாக மாறிச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கி அவங்களுடைய செயல்களும் அது மாதிரி தான் பேசு பொருளாக இருக்குது. என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, எலிமினேஷன் ஆகி அவங்களுக்கு எல்லாம் பாய் சொல்லும்போது வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களும் சேர்ந்து கேட்டுக்கு வெளியே போயிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து பிக் பாஸ் ரூல்ஸையே மதிக்காத மாதிரி அப்படி ஒரு ஃபீல் ஆச்சு. ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க சாந்திரா. அப்படி இருந்தும் பிக் பாஸ் உள்ளே வாங்கன்னு 2 தடவை சொல்லியும் அங்கேயே தான் நின்றுட்டு அழுதுட்டு இருந்தாங்க. இந்த சீசனில் தான் பார்த்திங்கன்னா பிக் பாஸுக்கு மதிப்பே கிடையாது. அது என்னவோ தெரியலை, மோஸ்ட்லி மதிக்கிறதும் கிடையாது. ஸோ அப்படி தான் இந்த சீசனில் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் பிரஜின் வந்து நான் சொன்னால் கேட்பியா, 2 குழந்தைகளுக்காக சொல்கிறேன், நீ போ, அவங்களுக்காக போ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து வருவாங்க ரிட்டன் அப்படின்னு செம்ம அழுகையும் இதுவும். அதே மாதிரி திவ்யாவும் வந்து பேசுகிறாங்க பிரஜின்கிட்ட, நீ ஸ்கூல் டாஸ்க்லாம் நல்லா தான் பண்ணீங்க, ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலை அப்படின்னு நிறைய புலம்பிகிட்ருக்காங்க. அதே மாதிரி சாந்திரா வந்து இன்றைக்கி செஞ்சது சரியா, இல்லை அவங்களுடைய ரியல் ஃபீலிங்கை தான் அவங்க எப்படி தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த எவிக்ஷன் வந்து ஃபேரா அன்ஃபேரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பண்ணுங்கள். அதே மாதிரி லாஸ்ட்டாக விஜய் சேதுபதி கூட செம்ம ஃபன் பண்ணிட்டு தான் பிரஜின் அவர்கள் வந்து வெளியே போனார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. தேங்க்யூ.